டிபார்ட்மெண்ட்ல எப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றத இன்னைக்கு ஃபுல்லாக பார்க்கலாம். இதான் வந்துட்டு இதுதான் வந்து கோலம். இதுதான் வந்துட்டு எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் நாங்கள் போட்ட கோலம். காலேஜ் ஃபுல்லாகவே வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். வாய்ஸ் ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அண்ட் பொங்கல் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னாலே வந்துட்டு நம்ம எல்லாத்துக்கும் ஞாபகம் வருது வாசலில் போடுற அந்த கலர் பொடியில் யூஸ் பண்ணி கோலம் அண்ட் வேஷ்டி ஷர்ட்டு. காலேஜுக்கு போனால் ஃபங்க்ஷன், செலிப்ரேஷன், டான்ஸ், ஆட்டம் பாட்டம் தான் தோணும். அதே மாதிரி தான் வந்து இங்கேயும் நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். வேஷ்டி ஷர்ட்டில் வந்திருந்தாங்க. அண்ட் ஃபுல் வந்து எத்னிக் வியர்ஸில் தான் இருந்தோம். அண்ட் இப்போ வந்து கூட்டம் கம்மியாக இருக்குது. பிகாஸ் அதான் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ், அதனால் வந்து கூட்டம் கம்மியாக இருக்குது. இன்னும் பொங்கல் வைக்க ஆரம்பிக்கல. அண்ட் இது எல்லாமே வந்துட்டு நம்ம நெய்பர் டிபார்ட்மெண்ட்ஸ், அதாவது பக்கத்து டிபார்ட்மெண்ட்ஸோட கோலம். அது எல்லாமே இது நம்மளோடது. அண்ட் இது நம்மளோட கரும்பு. அண்ட் பொங்கல் வைக்க வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து இந்த தாரா தப்பட்ட அந்த சவுண்டெல்லாம் வந்து கேட்டு அதோடு சேர்ந்து ஆரம்பிச்சோன்னா வந்து மாசாக இருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க முன்னாடியே. அண்ட் அந்த சவுண்டும் வந்துட்டு நான் உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன். பட் மீன்வாயில் வந்து நம்ம சிஇஓ மேம் வந்துட்டாங்க. அண்ட் நம்மளோட ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. எஸ், ஆஸ் யூஷுவல் நம்ம கல்ச்சர் படி லேம்ப் லைட்னிங் இல்லாமல் எந்த ஒரு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகாது. அதே மாதிரி ஒரு லேம்ப் லைட்னிங்கோட நம்ம வந்து ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். லேம்ப் லைட்னிங் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து நம்மளோட கொண்டாட்டமே வந்து மொத்தமாக ஆரம்பிக்க போகுது. அண்ட் ஃபுல்லாக பாருங்கள் என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி. அண்டு டிஃப்ரெண்ட்டான சில விஷயங்கள்லாம் வந்து நடந்திருக்கு. பொங்கல் வைக்க நம்ம பசங்க பட்ட பாடு, அதுவும் இல்லாமல் வந்து பொங்கல் இல்லை முன்னாடியே சொல்லிட்டா வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ பாருங்கள். நம்ம பசங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ வந்துட்டு பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணி வைக்க போகிறாங்க நம்ம அனுஷா மேம். அண்ட் எல்லோரும் சாமி கும்பிட்டுக்கோங்க. வந்துட்டு நம்ம சிலம்பாட்டமும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். பாருங்கள், நம்ம ஸ்டூடெண்ட் வந்துட்டு இப்படி எடுத்து அப்படி சுற்றுனா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு ஸ்கில் எப்படி சுற்றிட்டு இருக்காருன்னு பாருங்கள். அண்ட் கம்மிங் டு த மெயின் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொங்கல் வச்சோம் அப்படின்னாலே அந்த பொங்குற டைமுக்கு தான் வந்து எல்லாம் ஆர்வமும் வெயிட் பண்ணிட்டு இருப்போமா. பாருங்கள் எல்லாம் எவ்வளோ ஆர்வமாக இருக்காங்கன்னு சொல்லி. ஸோ பாலாக இருந்தால் பொங்கும், பச்சை தண்ணி எப்படா பொங்கும் அப்படிங்கிற டைலாக் ஏற்ற மாதிரி நாங்களும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பாருங்க பார்த்துக்கிட்டே இருங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்தோம். பசங்களுக்கும் ஆர்வம் தாங்கலை, எங்களுக்கும் ஆர்வம். நான் வேறு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன்னா எனக்கு அதை விட வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்.
ஏய் வெயிட் வெயிட் வெயிட், எல்லாருக்கும் பொங்கல் எப்படி வைக்கணும்னு தெரியும்ல? தெரியலன்னா சொல்லுங்க, அதுக்கு ஒரு வீடியோ போட்டுடலாம் நம்ம சேனல்ல. பாத்தீங்களா, சுத்தி பசங்க பொண்ணுங்கெல்லாம் நின்று வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். இப்படித்தான் வந்துட்டு எல்லா இடத்துலயும் வந்து சத்தமா இருக்கும். டபால் இங்க கத்துவாங்க, அங்க கத்துவாங்க. இந்த டிபார்ட்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் பொங்குது அப்படிங்கறதே ஒரு பெரிய போட்டியா தான் இருக்கும் இல்லையா? அண்ட் பொங்கல் வச்சு முடிச்ச உடனே வந்துட்டு எல்லாரும் டான்ஸ் ஆட போயிடுவாங்க. காலேஜ் லைஃபே ஒரு ஜாலி தாங்க. நம்ம நினைச்சு பார்த்தாலே வந்துட்டு நம்ம மைண்ட்ல நிக்கிற ஒரு மெமரிஸ் அப்படின்னாலே வந்து நம்ம காலேஜ் லைஃப்ல இதெல்லாமே சொல்லிக்கலாம். அப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னா, ஆமால உங்க எல்லாருக்கும் இந்த முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இதுதான் வந்து நம்ம மெயினா வந்து போட்டிருந்த கோலம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மேல் ஒரு ஃபீமேல், ஐ மீன் ஒரு சரி அப்படியே வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு காளை, அப்புறம் 2 கரும்பு அண்ட் 2 பானை வச்சு வந்துட்டு வரைஞ்சிருக்காங்க. காலேஜ் டேஸ்ல கூட இவ்வளோ பேர் வருவாங்களான்னு தெரியலையே, என்ன கூட்டம். என்னோட பொங்கல் ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ணவங்க தான் இவங்க எல்லாம். நம்ம மயிலக சுந்தரராஜன் சார், ஐடி மேம், ஹெச்ஓடி, லைப்ரரி ஸ்டாஃப்ஸ், இவங்க எல்லாரும். சைட் பை சைட் நம்ம பொங்கலும் வந்து ரெடி ஆயிடுச்சு. இங்க இன்னுமாங்க ஆடுறீங்க? சபா. சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாமி கும்பிடணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, அந்த ப்ராசஸ் தான் இப்போ போய்கிட்டு இருக்கு. நம்ம செஞ்ச பொங்கலை வந்துட்டு சாமிக்கு வந்து படைச்சு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா வந்து எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிட போகிறோம்.
முருகா, இந்த செமஸ்டரையாவது ஆல் கிளியர் பண்ணணும்னு வேண்டிக்கோங்க. அண்ட் லாஸ்டாக்கு முன்னாடி பசங்களுக்கும் டீம்ஸ்க்கும் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் வந்து ப்ரைஸ் கிடச்சிட்டு இருந்தது. இப்போ இதுல பெரிய ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, பொங்கல் வைக்கிறதுல வந்து ஒரு போட்டி நடந்தது, யாரு டேஸ்டா வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அந்த ப்ரைஸ் யாருக்கு போயிருக்கு அப்படின்னா எதிர்பார்க்க மாட்டீங்க, மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து போயிருக்கு. மெக்கானிக்கல்னால யூஸ்வலாக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பசங்க தான் இருப்பாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து மெக்கானிக்கல் போயிருக்கு அப்படிங்கிறதுல வந்து என்ன தெரியுதுன்னா, மெக்கானிக்கல்லே வந்துட்டு நிறைய குக்ஸ் வந்து ஒளிஞ்சிருக்காங்க அப்படின்னு தெரியுது. அண்ட் எஸ், ஃபைனலாக வந்துட்டு கும்மி அடித்தாங்க கேர்ள்ஸ் எல்லாரும் சேர்ந்து. ஒரு 10 பேரில் ஆரம்பித்து ஒரு போக 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 அப்படியே பார்ட்டிசிபேட் எல்லாரும் பண்ணி பண்ணி ஒரு 20 பேர்கிட்ட சுற்றி அடித்தாங்க. மாசாக இருந்தது. அண்ட் ஃபைனலி வந்து நான் இதை தான் சொன்னேன், ஒரு ட்விஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. இது வந்து அல்டிமேட் ட்விஸ்ட்டு சொல்ல போனால். இது கேர்ள்ஸ் மட்டும்தான் பண்ணுவாங்களா, நாங்களும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பசங்க இறங்கி ஆடினது மாசாக இருந்தது, சூப்பராக இருந்தது, வெரி என்டர்டைன். அண்ட் பாருங்களேன். ஹோப் நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் என் சார்பாகவும் காலேஜ் சார்பாகவும். அண்ட் அதுக்கப்புறம் என்ன சொல்லணும், நம்ம சேனலுக்கு புது சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா.